கெவி ட்ரெண்டிங் இந்த 2 படங்களும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். கெவி மலை மேலே உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு போக ரோடு வசதிலாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி அந்த கிராமத்துக்கு ஹாஸ்பிட்டல்ஸும் கிடையாது. அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா மலைப்பாதையில் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பொண்ணுக்கு ஒரு நாள் நைட்டு பிரசவ வலி வருது. இதுக்கடுத்து அந்த ஒரு நாள் நைட்டில் நடக்க போகிற சம்பவங்கள் தான் கெவி. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. தேன் மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரியான படங்கள் பார்த்த ஒரு ஃபீலை இந்த படம் எனக்கு கொடுத்தது. ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மேக்கிங்காகவே இந்த படம் நல்லா இருந்தது. லாஸ்ட் வீக்கெண்டில் மாயக்குத்துன்னு ஒரு படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த கெவியும் லோ பட்ஜெட்டில் இந்த வீக்கெண்டில் வந்திருக்கிற ஒரு நல்ல படம். இந்த படத்தில் வர கிளைமேக்ஸ் எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் ரியல் இன்சிடென்ட்டை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் கண்டிப்பாக அவசியம்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீக்கெண்ட் ரிலீஸில் என்னோட ஹைலி ரெக்கமெண்டட் மூவி இந்த கெவி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெண்டிங் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே உள்ள ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணி கப்பிள்ஸ் vlog போட்டு அதில் வர இன்கமில் ஃபேமிலியை ஆடம்பரமாக ரன் பண்ணுற ஒரு கப்பிள். திடீர்னு உங்களோட சேனல் யூடியூப்லேருந்து டெலீட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த கப்பலுக்கு ஒரு மர்மமான கால் வருது. அதில் நாங்கள் ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துகிறோம். இதில் கொடுக்குற டாஸ்க்லாம் நீங்கள் வின் பண்ணால் 2 crores ப்ரைஸ் மணியை ஜெயிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து நடக்க போகிற சம்பவங்களை த்ரில்லாக சொல்லியிருக்கிற படம் தான் ட்ரெண்டிங். எனக்கு இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சாக இருந்தது. ஸ்டோரியாக இந்த படம் தமிழுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தோணும். பட் விஷால் த்ரிஷாவோட ஆக்டிங்கில் சம்மர்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தை லைட்டாக இந்த படம் எனக்கு ஞாபகப்படுத்திச்சு. ஸ்குவிட் கேம் ப்ளஸ் பிக் பாஸ் ரெண்டையும் கலந்து அதில் வர ஒரு கான்செப்டை வச்சு இந்த படம் எடுத்த மாதிரி இருக்கும். ஸ்குவிட் கேம் ஆடியன்ஸை கண்டிப்பாக இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ரன் டைமில் ஒரு 10 மினிட்ஸை ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஓவராலாக ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு டீசென்ட் வாட்சான த்ரில்லர் படம் தான் இந்த ட்ரெண்டிங். ட்ரை பண்ணி பாருங்கள்.